Hey guys, welcome back to our channel. இந்த சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா என்னென்னு பார்த்தீங்கன்னா மேரி மை ஹஸ்பண்ட். அதாவது லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க தான் நம்ம ஹீரோயின், கதையோட ஹீரோயின். பட் ஹஸ்பண்ட் வந்து சும்மா வேலைக்கு போகாமல் எதுவுமே பண்ணாமல் கொடுமை பண்ணிகிட்டு இருக்க. பட் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்டே நம்மளோட ஹஸ்பண்ட் கூட அஃபேர் வச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சதும் நம்ம ஹீரோயினுக்கு வர கோவம். அதனால் அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு தெரியல. பட் ஏதோ ஒரு சூழ்நிலை அவள் இறந்து போகிற அடுத்த செகண்டே அவள் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டுக்கு போயிடுறான். பாஸ்ட்டுக்கு போயிட்டு தன்னோட ஹஸ்பண்டையும் ஃப்ரெண்டையும் என்ன பழி வாங்குறாளா, இல்லை அவள் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து கல்யாணம் பண்ணிக்காமல் தனியாக போகிறாளா, அவளுக்குன்னு ஒரு துணையை தேடிக்கிறாள். அதுதான் நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவளுக்கு கேன்சர் போல் இருக்குது. அதனால் அவள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கா. அப்போ அவளோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு நீ மட்டும் போதும், நீ எப்பவுமே என் கூட இரு, என்னை விட்டு நீ போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வார்த்தை பேசிட்டு அவள் உருகி பேசிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி. இவளுக்கு ஃப்ரெண்ட்னா ரொம்ப பிடிக்கும். இவளுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் அவள் மட்டும்தான். ஸோ அவளும் நான் கண்டிப்பாக அவனை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டி, கடவுள் இருக்காரு அப்படின்ட்டு அவகிட்ட சொல்லிட்டு அமைதியாக சிரிச்சிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு என் கூடவே இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே அவளுக்கு வந்து ஏதோ ட்ரிப்ஸ்லாம் ஏற்றுறாங்க போல இருக்குது. அந்த ட்ரிப்ஸ்லாம் ஏற்றிட்டு இருக்க சொல்ல அவளுக்கு ஒரு கனவு மாதிரி ஒன்று வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷம் அவள் கல்யாணம் ஆகி எவ்வளோலாம் கஷ்டப்பட்டா அந்த கனவு தான் இவளுக்கு வருது இப்போது. அதாவது கல்யாணம் ஆகி அன்றைக்கே வந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் தான் வந்து அந்த பொக்கேலாம் பிடிப்பாங்கல்ல, அந்த பொக்கேலாம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் தான் பிடிப்பாங்க. ஹீரோயினோட மாமியார் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஐயோ அழகி ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, ஹீரோயினை பாராட்டிட்டு இருப்பாங்க. பட் அவங்க கடைசியில் என்ன பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்கன்ட்டு அவளுக்கு தானே தெரியும். கல்யாணத்தப்போ மட்டும் நல்லா பாராட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதும் நீ ஏன் பேர பசங்களுக்கு கொடுக்கல, உனக்கு என்ன வியாதி இருக்குது, நீ ஏன் இப்படி இருக்க அப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் கொடுமை பண்ண. அங்கே ஹஸ்பண்டும் வேலைக்கு போகாமல் வேலையை விட நின்று ஸ்டாக் மேலே ஸ்டாக்காக போட்டுட்டு இருக்கான், காசு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்கு வேலையை விட்டுனா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு ஹீரோயின் திட்ட. நான் அப்படி தான் பண்ணேன், உனக்கு என்ன மூடிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் சொல்லிட்டு இருக்கான் ஹீரோயினோட ஹஸ்பண்டும். இவளோட கொடுமையே வந்து வேலையே வந்து நிறைய இருக்கு. புருஷனும் மாமியாரை செஞ்சு இவளை ரொம்ப கொடுமை பண்ண. ஆஃபீஸ்க்கு போனால் மேனேஜர் அதுக்கு மேலே கொடுமை பண்ணுறான், இந்த ஒர்க் சரியில்லை அந்த ஒர்க் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்நேரம்னு பார்த்து திரும்பி வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு போகிற எல்லா ஒர்க்குமே அப்படியே போட்டபடி இருக்குது. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, வீட்டில் தானே இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. நான் இப்போ தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க உட்காந்தேன், அதுக்குள்ளே க்ளீன் பண்ண அது பண்ணுன்னு சொல்லிட்டு வர, நீயே க்ளீன் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டும் அவளை திட்டிட்டு போயிட்டு இருக்கான். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்நேரம்னு பார்த்தா அவளுக்கு செம்மையாக வயிற்று வலி வர, அப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணுறா. செக் பண்ணி பார்த்தா அவளுக்கு கேஸ்ட்ரிக் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஸ்டொமக் கேன்சர். இது வந்து 4th ஸ்டேஜ், இதை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல அதை வீட்டில் போய் சொன்னதும் மாமியார் வந்து ஒவ்வொன்று ஒப்பார வைக்கிறாங்க. இவ்வளோ போய் ஏன்டா கட்டினேன், இவ்வளோ கட்டதுனால தானே உனக்கு எந்த பிரச்சனைலாம் வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கியா அவன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்சூரன்ஸ் போட்டால் அவள் செத்து போனால் மொத்த காசுமே இவங்களுக்கு தானே வரும். அந்த பிளானும் மாமியாரும் புருஷனும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்படி தான் வந்து இவரோட லைஃப்பை வந்து வந்துட்டு இருக்கா போல இருக்குது. அப்படியே கண்ணை தந்து அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிட்டு சரி அப்போ வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபீஸ் கட்டினா தான் அடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் எங்களால், ஸோ வந்து ஃபீஸ் கட்டுற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுறா. எடுக்கலைன்னதும் அவள் கிளம்பி போகிறா. அந்நேரம்னு பார்த்து அவங்க ஃப்ரெண்டு இருக்கா பார்த்தீங்களா, அவளும் வந்து ஜாலியாக எங்கேயோ போயிட்டுருக்கா. எங்கே போகிறான்லாம் தெரியல. போகிறவ நேராக ஒரு வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போனதும் போய் பார்த்தா அந்த வீட்டில் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்காரு. என்னடா இது ஹஸ்பண்ட் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஷாக் ஆகுதுல்ல. இங்கே ஹீரோயின் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணுறா, மெசேஜ் பண்ணுறா, எதுவுமே ரிப்ளை வரலன்னதும் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வர ஒரு டாக்ஸி வருது. டாக்ஸி ஏறினதும் இந்த மாதிரி நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, சரி மாமா கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு டாக்ஸி டிரைவரும் சொல்கிறாரு. சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ வந்து டாக்ஸி டிரைவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா வேற ரூட்டில் காரை வந்து மாற்றுறாரு. என்னாச்சு, எதுக்கு இந்த ரூட்டில் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சில ரூட்டை மாற்றினா தான் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்த்தா அந்த ரூட்டில் ஃபுல்லாகவே செரி பிளாசம்ஸ் ஃப்ளவராக இருக்குது, செமையாக இருக்குது. அதுக்கப்புறம் அவள் வந்து இறங்கிட்ட பிறகு நம்ம டிரைவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா காசு கொடுக்குறாரு. இதை நீ வச்சுக்கோமா, இதுதான் உனக்கு எப்பவுமே லைஃப்பில் இருக்கும், இந்த காசை நீ வச்சுக்கோ சேஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேஞ்சை அவகிட்ட கொடுத்துட்டு, ஸோ வேணான்னு அவளும் சொல்கிறா, இருந்தாலும் வச்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. அங்கே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, நேராக வீட்டுக்கு போயிட்டு கதவு திறந்துட்டு போகிறா. உள்ளே போனால் ஏதோ சத்தம்லாம் கேட்குது. என்னடா சத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறான். பார்த்தா செம்ம ஷாக்கு. ஏன்னா ஹீரோயினோட ஹஸ்பண்டும் அவளோட ஃப்ரெண்டும் ஒன்றா இருக்காங்க. அவ்வளோதான், அவளுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. ஒன்றா இருக்க சொல்ல அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இவ வேற இழுத்தடிச்சிட்டு இருக்கா, இவ பேரில் தான் ஒரு இன்சூரன்ஸே போட்டு வச்சுருக்கேன், இவ இறந்து போனால் தான்
நம்மளால வீடெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்ல, அவள் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறா, நம்ம வேணா நான் வேணா அவளை தனியாக எங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு மேலேருந்து தள்ளி விட்டுருட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அடி பாவி, இப்போ தான் என் கூடவே இருன்னு சொல்லிட்டு வந்தேன், இப்போ என்னடா என்னை மேலே விட்டு தள்ளி விட பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு 2 பேருமே போட்டு முடிய பிடிச்சி ஆஞ்சிக்கிறது, செம்ம ஃபைட் மாதிரி நடக்குது. நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறான், அதாவது ஹீரோயினோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறான், அவளை தள்ளி தள்ளி விட்டுட்டு இருக்கான். நானா ஹீரோயின் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டை முடிய பிடிச்சி, நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஏண்டி பண்ண, என்னை ஏண்டி ஏமாத்தின அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண, அந்த ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து அவளை காப்பாற்றுறதுக்காக ஹீரோயினை பிடிச்சி ஒரே ஒரு தள்ளி தள்ளி விடுறான் பாருங்க. விழுந்தவ ஒரு கண்ணாடியில் போய் மோதிட்டு அப்படியே கீழே விழுறா. விழுந்ததும் தலையிலேருந்து ஃபுல்லாக ரத்தம் வந்து அங்கேயே அவள் இறந்து போயிடுறா. ஐயோ ரத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஆகும் இப்போ அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பேசிக்க, அப்போ தான் டைட்டிலாக போடுறாங்க மேரி மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் கண்ணை திறந்து பார்த்தா எதிர்க்க நம்ம இவன் இருக்கான். யாரு, ஹீரோயினோட ஹஸ்பண்ட். அதாவது 10 வருஷம் இவ பின்னாடி போயிட்டா போல இருக்கு. அது அவளுக்கு தெரியல. ஸோ ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இப்போ அவள் ஹஸ்பண்டாக இல்லை, பாய் ஃப்ரெண்டாக இருக்கான். அவனை பார்த்ததும் முடியெல்லாம் பிடிச்சி ஏய் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சண்டை போட்டு நல்லா அடிக்கிறா. அவனுக்கு கோவம் வருது. அப்போ ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரோ வராங்க. மேம் இது ஆஃபீஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இவர் தான் ஹீரோயினோட ஜோடி போல இருக்கு. ஆஃபீஸ் மேம் அப்படின்னு சொன்னதும் அவளுக்கு செம்ம பயம் எடுத்துக்கிச்சு. என்னது ஆஃபீஸா, இங்கே என்ன இருக்க, நான் எல்லாருமே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிலாம் போய் பார்க்குறா. நான் வந்து அழகாக இருக்கேன், என்ன இது வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க, அங்கே அவளுக்கு கோவம் வந்து எதுவும் தள்ளி விட அந்நேரம்னு பார்த்து சுடு தண்ணி அவன் மேலே கொட்ட போகுது. அது கொட்ட போன சுடு தண்ணியை அந்த நியூ கேரக்டர் இருக்குல்ல, அவர் தான் வந்து தட்டி விடுறாரு. தட்டி விட்டு ஒன்றும் இல்லைல்ல எழுந்துரு அப்படின்னு சொல்ல, ஆமாம் இந்த டைம் என் கையில் தான் அடிபட்டிருக்கணும் அப்படின்ட்டு அவன் நிமிந்து பார்க்க கரெக்டாக ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ப்ளஸ் அவளோட ஃப்ரெண்ட் 2 பேருமே இருக்காங்க. அவங்கள பார்த்து தான் நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆச்சு. இவங்க என்ன இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து ஓடி வரா. அவன் ஆஃபீஸ் விட்டு ஓடி வர சொல்ல செருப்பு இருப்பு எல்லாத்தையுமே அவுத்து போட்டுட்டு ஓடி செம்மையாக வந்து நிற்கிறா. நின்று சுற்றி சுற்றி பார்க்குறா. அவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, மயக்க வர மாதிரி இருக்குது. கரெக்டாக அந்த நியூ கேரக்டர் வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு பார்க்க, அப்போ தான் அவள் இதுவை பார்க்குறா. அதாவது வருஷத்தை 2013 அப்படின்ட்டு இருக்குது. நம்ம ஹீரோயினோட நியூ கேரக்டர் என்ன பண்ணுறாரு, செருப்புலாம் கொண்டு வந்து போட்டு இதை போட்டுக்கோ, எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க, புதுசாக இருக்கா எதுனா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ கேட்டுட்டு இருக்காரு. இவ்வளோ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் புரியாத மாதிரி நிற்க, அதோட இந்த எபிசோட் இங்கேயே முடிக்கிறாங்க. நம்ம அடுத்த எபிசோட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய் பாய்.